நல்ல ஒரு சவுண்ட் ஒன்று வருது பாருங்க. ஹீரோ டிலக்ஸ் என்ன பிரைஸ் போகுது? டிலக்ஸ் வந்து முதலாக வந்திருக்கிறது விலை குறைஞ்ச லேடிஸ் பைக் என்ற பைக்காவே மேட் இன் இந்தியால இருந்து வந்திருக்கு. மேட் இன் எல்லா வாகனங்களும் இறங்கி கொண்டிருக்குது. இலங்கையிலேயே நீங்க தான் முதல் இறக்கி இருக்கீங்க. 25 பைக்கு கிட்ட புக்கிங். எக்ஸ்ட்ரீம் 125 வருது, 125 மற்ற ஹங் 160 வருது. இதுல டிலக்ஸ்ல ஒரு மாற்றம் செய்யலாக இந்த ஸ்டிக்கரையும் கவுலியில லோகோ ஒவ்வொரு மோட்டார் பைக்லையும் வந்து எழுதி இருக்குது. எல்லாம் புக் பண்ணி இருக்குது. பைக் என்ன வழியில இப்ப ரங்கையில எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் புக் பண்ணணும் அப்படியே தான் இருக்கா? இல்ல பைக் வெறும் இப்போ ஃபர்ஸ்ட் கண்டபடியா பைக் எல்லாம் போயிருக்கு. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பைக் பாரடைஸ் ஷோரூமு கிட்ட நிற்கிறேன். இது எவ்வளோ இடத்துல இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஆரியகுளம் தாண்டி யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி ஸ்டாண்டி வீதியில் வரும்பொழுது ரயில்வே கடவையை தாண்டின உடனே இருக்குது. இங்கே வந்து அதாவது பிராண்ட் நியூவாக இறக்கப்பட்ட ஹீரோ மோட்டார் பைக்குகள் இருக்குது. ஏற்கனவே இந்த பதிவு போட்டிருந்தேன்னா அந்த நேரத்தில் வந்து விலை விவரங்கள் சரியாக உங்களுக்கு குறிப்பிட இல்லை. அதனால நீங்கள் நிறைய கொமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, என்ன விலை அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை கேட்டிருந்தீங்க. இந்த பைக்கினுடைய வசதிகள் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. எல்லா விஷயத்தையும் இந்த கேட்டு பதிவிட போகிறேன். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கத்தான் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். தொடர்ந்து வந்து வீடியோக்குள்ளே போவோம். பைக் வந்து எப்படியானது நீங்கள் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதே நேரத்தில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. ஆனால் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தான் இதை போல் ஒரு பயனுள்ள பதிவுகள் நிறைய பார்க்கக்கூடியமாக இருக்கும். தொடர்ந்து அதாவது இந்த ஷோரூமுக்குள்ளே போய் மேலித விஷயங்களை பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னுடைய பேர் கஜன், பைக் பாரடைஸ் இதன் உரிமையாளர். என்னட்டு சொன்னா இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். தெரியும், அன்றைய தினம் வந்து விலை நிர்ணயம் சரியாக செய்யப்படவில்லை. அதனால வந்து இப்போ திரும்ப போட வேண்டி கிடைக்கணும்னு சொன்னா கொமெண்ட்ஸ்ல எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கணும். விலைகள் மற்ற நிறைய கேள்விகளை கேட்கணும். இன்றைய தினம் இந்த இடத்துல நிறைய பேரை பார்க்க முடியுதுன்னு சொன்னா பைக் வாங்க வந்து நிற்கணும். அதே நேரத்தில் அந்த அண்ணன் அக்கௌண்டனோட கதைச்சு பார்த்தா நான் சொன்னா எல்லாம் புக்கிங் ஆகிருக்குன்னு சொல்லி என்ன மாதிரி இன்றைய இப்போ ஹீரோ டிலக்ஸ் என்ன பிரைஸ் போகுது? டிலக்ஸ் வந்து 5,77,900 ரூபா ரெடி கேஷுக்கு. புக்குக்கு வந்து ரெடி கேஷுக்கு வந்து 10,400 ரூபா. லீஸ்ன்னு சொன்னா 14,400 ரூபா. லீஸ்னா அப்படியே 14,400 ரூபா. அதாவது லீஸ் டிலக்ஸ் பைக் லீஸ்ல போட்டோம்னு சொன்னா 1,75,000 இருந்தா போதும். ஓகே, அப்படி போடலாம். அதே நேரம் மற்ற இந்த பைக் வந்து எவ்வளவு போகுது? லேடிஸ் பைக். ஹலோ, என்ன சொன்னா இப்ப சரியான கிரவுட் தானே, வேற ஒரே கோல்கள் எல்லாம் வந்து கொடுப்போம். போன் பேச்சு பண்ணிக்கிறேன், நீங்க பார்க்கணுமே. தொடர்ந்து நான் விலை விவரங்களை கேட்டு பதிவிடுறேன். சரி, இந்த பைக் என்ன பிரைஸ்? இது வந்து 6,99,900 ரூபாய் லேடிஸ் பைக் 110 சிசி. அது இலங்கையிலேயே நீங்க தான் முதல் இறக்கி இருக்கீங்க. இங்க தான் வந்திருக்கு. இந்த பைக்கின் வசதிகளை பற்றி ஒரு பார்ப்போமா? அப்படி என்ன மாதிரி சொல்லி இந்த பைக் வந்து இப்ப இன்னொரு விஷயம் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தது, இது வந்து மேட் இன் இந்தியா செய்யப்பட்ட பைக்காவே இறக்கினீங்க. பைக்காவே மேட் இன் இந்தியால இருந்து வந்திருக்கு. மேட் இன் உங்க புக்ல வந்து மேட் இன் இந்தியான்னு வரும். அப்படியே வரும். ஒன்றுமே அசெம்பிளி பைக்கின் வசதிகளை படி பழைய இதுல டிலக்ஸ்ல ஒரு மாற்றம் செய்யலாக இந்த ஸ்டிக்கரையும் கவுலியில லோகோ ஹீரோ லோகோ தான் மாத்தி ஸ்டைலான ஒரு லோகோ ஒன்று கொண்டாக்கு கடைசியா கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டைலான லோகோ ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா மற்றபடி எல்லா டிலக்ஸ் பழைய மாதிரி தான். எந்த மாற்றமும் இல்ல. மற்றது இப்ப எல்லாம் புக்கிங் ஆயிட்டேன்னு சொல்லினா அந்த மாதிரி நீங்க திருப்பாங்குறைக்கு கொடுப்பீங்க. புத்தகங்களுமே வேற மற்ற ஸ்டாக். இதை விட வேற பைக்கிங் ஏதோ வேற என்னன்னு சொல்லி நம்ம சிபிசெட் எக்ஸ்ட்ரீம் 125 வருது, 125 மற்ற ஹங் 160 வருது. ரெண்டும் வருது. பிரைஸ்கள் இந்த மாதிரி போகும். 160 ஹங் வந்து 9,09,900. மற்ற எக்ஸ்ட்ரீம் 125 ஆர் வந்து 7,77,900 அந்த பிரைஸுக்கு போகுது. ஆனா இப்போதைக்கு இந்த பைக் ரெண்டு மாடல் தான் இப்போதைக்கு வந்திருக்குது. மற்றது அந்த வேகவுஸ் ஏதோ நாவக்குள்ள வரேன்னு சொல்லி அது இருக்கு வரும். அதுக்கும் வரும். அதே மாதிரி வேற பைக்கும் வருமா? இப்ப இல்ல, இப்போதைக்கு 4 மாடல், இப்ப 2 மாடல் தான் ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. உங்களோட கேட்கலாம தெரியாது, வேற கம்பெனி பைக்குகளும் கொண்டாவதுகளும் இறங்க மாட்டோம். உங்களுக்கு தெரியும், வருங்காலத்துல வரும். அதானோ அதுகளையும் பார்க்கலாம். அதை ஒரு விருப்பம் தானே. ஆனா ஹீரோன்ற வகையில உங்களோட பைக் ஓகே. இது என்ன மாதிரி என்ன இப்ப புக் பண்ணணும் அப்படியே தான் இருக்கா? இல்ல, பைக் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் கண்டபடியா பைக் எல்லாமே போயிருக்கு. 2 நாள்ல வேற பைக் வந்து இப்போதைக்கு அப்புறம் வரும். தொடர்ச்சியா வந்து ஒன்று வரும். அதை பற்றி யோசிக்க தேவை. என்று சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வாகன பிரியர்களுக்கு நற்செய்தி என்று சொல்லி சோசியல் மீடியாவில் எல்லா வாகனங்களும் இறங்கி கொண்டிருக்குது. நீங்கள் குழந்தைலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் ஹீரோவும் வந்து இறங்கி கொண்டிருக்குது. ஹீரோவையே நாடின்னு மட்டும் சொன்னால் அது இந்த தனித்துவத்தை கருதி ஹீரோவை நாடி வாங்கி கொண்டிருக்கணும். அந்த விஷயத்த நீங்கள் பார்க்க வேணும்.
இதுல பாருங்க எல்லாம் ஷோரூம் எல்லாம் அழகுபடுத்தப்பட்டிருக்கு. ஹீரோண்ட ஷோரூம் வேற எதுவும் இருக்கா ஜப்னால? சுண்ணாத்துல இருக்கு. சுண்ணாத்துல இருக்குது. ஜப்னா டவுன்ல இது ஒன்றுதான். இந்த அட்ரஸ் ஒருக்கா நீங்க சரியா சொல்றீங்க. 242A ஸ்டாண்டி ரோட் ஜப்னா. ஜப்னா. இது எப்படி வரணும்ன்றது சொன்னா நீங்கள் அதாவது இபிடிபி கேம்புக்கு முன்னுக்கு இருக்குது. இந்த ரயில்வே கிராசிங் தாண்டினது இருக்குது. ஸ்டாப் எல்லாம் நிறைய இன்சூரன்ஸ்கள் எல்லாம் எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி வசதி இருக்கு. நீங்க இதோட வாடிக்கையாளருக்கு வர என்ன சொல்ல விரும்புறீங்க? வந்திருக்கு கத்தியா எடுத்து ஓடுங்க. எடுத்து ஓடுங்க அவ்வளவுதான். என்ன சொன்ன அன்றைக்கு கவலையா போயிட்டேன்னு சொன்னா நிறைய பேர் பாக்கினா கமெண்ட் பண்ணினா அன்றைக்கு வெளியே சொல்லிடலாம் போயிட்டு நீங்களும் தீர்மானிக்கலாம் போயிட்டு உங்களுக்கு இந்த சரியான பொசிஷன் வேற இல்லை என்ன கொடுக்கறதுக்கு. ஓகே, தொடர்ந்தும் மேலதிய தகவலோட நினைஞ்சிருப்போம். வேற எதுவும் வித்தியாசமான விஷயங்கள் வந்தா நாங்க வந்து உங்கள்கிட்ட கேட்டு பதிவிடக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன புது புது பைக்குகள் வந்தா இறங்கினா கேட்டு பதிவிடுறோம். இந்த பைக் வந்து என்ன மாதிரி என்ன இந்த ஃபெசிலிட்டிஸ் இது வந்து புதுசாக இறங்கி இருக்குதா இல்லை பிளஷர்ன்ற பிராண்ட் வந்து இந்தியாவில் வந்து அது ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் சூமன் சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த பைக் தான் இப்போ இங்கே வந்து ஒன்று இருக்குது சூமன் சொல்லி. அந்த பைக் பார்க்க வந்து அது இப்போ 2 கலர்ல இப்போ ஷோரூமுக்கு வந்துருக்கு. ஒன்று ப்ளூ மற்றும் ரெட். பிளாக்கும் இருக்குது. இன்னும் பிளாக் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய இல்லை ஷோரூமுக்கு. பிளாக் எப்படியும் பெரும்பாலும் ஒரு மாதத்துக்கு இடையில இங்கே வரும். இப்போ வந்து இந்த பைக்கின ப்ரைஸ் வந்து 699,900. விலையில மாற்றங்கள் வரலாம் என்றது ஒரு ஊகம் இருக்குது. முதலாக வந்திருக்கிறது விலை குறைஞ்ச லேடிஸ் பைக் என்ற இந்தியன் விலை குறைஞ்ச நல்ல கண்டிஷனான பைக் என்ற பிராண்டுடைய வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணி இன்னைக்கு எடுக்கிறதுக்கு முடி அடிச்சு கொண்டிருக்கிறோம் ஷோரூம்ல. அப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து பைக்கின் ப்ரைஸ் வந்து சில வட்ட மாற்றங்கள் அதிகரிக்கப்படலாம் என்ற ஒரு கணிப்பும் எல்லா மக்கள் எல்லா வந்திருந்து பார்த்துருக்கக்கூடிய எல்லார்டையும் ஒரு அவதானிப்பு இருக்குது. அப்போ நாங்கள் இந்த பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த பைக் வந்து நார்மலாக நல்ல டிஸ்பிளேயோட நல்ல ஒரு லுக் கொண்டு கொடுக்குது, நல்ல ஆப்ஷனோட இருக்குது. பாருங்க நல்ல ஒரு சவுண்ட் ஒன்று வருது பாருங்க லைட்டை பார்த்தீங்கன்னா. சுவரோட நிற்கிற வழியால் வந்து சத்தம் அதற்காக இருக்கும் உங்களுக்கு. நம்ம எடுத்தா சொத்தா இருக்குங்க. சுவரோட வந்து அந்த சைலஞ்சர்ல இருந்து வர நல்லா இருக்கு. மட்டும் இந்த சைலன்சர் ஒரு ஸ்டைல் என்னென்ன நல்ல ஸ்டைல் ஒரு வித்தியாசம் இருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் முடிவு பண்ணி செய்து கொண்டிருக்கலாம். மற்றது எல்லாமே இப்போ புக் பண்ணப்பட்டுக்கலாம். இந்த நிறைய பேர் புக் பண்ணி அந்த இதுல பேர்கள் எழுதி ஒட்டி இருக்குது. நிறைய பேர் புக்கிங்ல இருக்குது. பின்னேரம் ஒரு 3 o'clock பிறகுதான் சேல்ஸ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. இன்னும் கொடுக்க இல்லை நீங்க ஒரு பைக் வேணும் கொடுக்கலாம். நிறைய பேர் காத்து கொண்டிருக்கணும். சிஸ்டம் ஒரு சின்ன இஷ்யூ வந்து போறதால இன்வாய்ஸ் பண்ற ஒரு இஷ்யூ இன்வாய்ஸ் புதுசா இறங்க இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பாருங்க எல்லா விஷயத்தையும் கடையில் நடந்து எல்லா விஷயத்தையும் உண்மையில வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். இப்போ சிஸ்டம் இந்த இஷ்யூஸ் போறதுன்றதை கூட சொல்லிக்கணும். இப்போ ஹீரோ வந்து இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க செயல் போறது கூட இருந்தாலும் அந்த 25 பைக்கு கிட்ட புக்கிங் அதை விட ஒரு 15 பேர் கிட்ட புக் பண்ண அட்வான்ஸ் கட்டிட்டு போயிருக்கணும். பைக் என்ன வழியில இப்ப ரங்கையில எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கணும். சொன்னால் பைக்கில் இஷ்யூ வந்துல எங்களோட பில் போடுறதுல வந்து இன்வாய்ஸ் பண்றதுல சிஸ்டம் ஐடியால வந்து சின்ன இஷ்யூ கொண்டு போறதால சரியா அதை இன்வாய்ஸ் பண்ண இல்லாம இருக்குது. அப்ப நான் மனுவலா வந்து எல்லாரும் கேட்பேன் மனுவலா ரசீட் பண்ணிட்டு கொடுக்கலாம் தானே. இதையும் வந்து சரியா செய்து முதல் ரிலீஸ் பண்ணணும்ன்றதுதான் பேப்பர் வாடிக்கையாளரும் காத்து கொண்டிருக்கணும். காலங்களில் இருந்து ஒவ்வொரு தினமும் ஒரு பைக்கை பிடிச்சு கொண்டிருக்கணும். இந்த பைக்கை தாங்கணும். நல்ல நேரம் எங்கட வழக்கத்துல நல்ல நேரம் பார்த்து பைக்கை வந்து பிடிச்சு உருட்டி துறப்ப இது எனக்கு தான் சொல்லி எடுத்து கையில வச்சு கொண்டு இருக்கணும். கூடுதலா வந்து இலங்கையிலேயே மோட்டார் பைக் கூடுதலா சேல்ஸ் ஆகுறேன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல தான். கண்டிப்பா 2018 ஆண்டுக்கு முதல் யாழ்ப்பாணத்துல மாதம் சராசரியாக 900 இருந்து 1100 பைக் பிராண்டிங் பைக் எல்லா பிராண்டும் சேர்த்து சேல்ஸ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் போலி கொண்டு இருக்குது. அப்ப இப்போ வந்து எங்களுடைய அந்த பைக்கில் விற்கணும் அப்படியான பைக்கில் அதனால நிறைய பேர் இந்த பைக்குக்கு யாழ்ப்பாணத்துல நல்ல மார்க்கெட் ஒன்று இருக்குது. அதை பிடிக்கணும்னு சொல்லித்தான் எல்லா கம்பெனிலையும் போட்டி போட்டு ஹீரோ வந்து அதை முன்னிட்டு தான் இப்ப இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணி இருக்கிறோம். எல்லாரும் வாங்கோ ஸ்டாண்ட் ரோட்ல இருக்கிற எங்களோட ஷோரூமுக்கு வாங்கோ பாருங்கோ வந்து பார்த்து பிடிச்சதை எடுத்து கொண்டு போங்கோ. நன்றி. ஓகே நன்றி. உங்களோட இந்த நேரத்தை இந்த அவசரத்திலே நீங்கள் நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. நன்றி. இதை பாருங்க இதில் வந்து கேஷ் புக் பண்ணப்பட்டாதான் இதில் எழுதி இருக்கு.
ஒவ்வொரு மோட்டார் பைக்லேயும் வந்து எழுதி இருக்குது, எல்லாம் புக் பண்ணி இருக்குது.